மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வியூஸே வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, பேச எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். மாறனுக்காக கிச்சன்ல வந்து சமைக்க போலான்னு சொல்லிட்டு, வீரா மாட்டுக்கு போறாங்க. என் ஹஸ்பண்ட் டயர்டா இருப்பாரு. நான் ஏதாவது காஃபி எதுவும் போட்டு கொண்டு குடுக்கணும். தயவு செஞ்சு தள்ளுறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தமே இல்ல. ராஜேஷ் அம்மா, நீங்க வந்து எப்படி இருந்தாலும் சொல்லுங்கங்கிற மாரி கண்மணி கிட்ட சொல்லும்போது, ஏய் பெரியவர் பேச்ச எங்களால மீற முடியாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ மாட்டுக்கும் தனியா உட்காந்து அதெல்லாம் நான்லாம் கேட்க மாட்டேன். பெரியவர் பேச்ச நீங்க வேணா கேட்கலாம். நான் என்னால்லாம் கேட்க முடியாது. நான் வந்து இங்க சமைக்க தான் போறேன். வீரா வந்து சொல்றாங்க, "இங்க நிக்க கூட இடம் இல்ல. அப்புறமேட்டு பார்றா நிக்க கூட இடம் இல்லையா? எப்போதும் வந்து நம்ம வீட்ல நான் தான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா இங்க நீ பொறுப்பா வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கியா? இது எல்லாம் சந்தோஷம் தான். ஒரு அடுப்புல தானே சமைக்கிற. இன்னொரு அடுப்புல நான் சமைக்கிறேங்கிற மாரி சொல்றப்ப, குக்கர் எடுத்து அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. பார்த்தா பேரெதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல வீரா, "ஏய் என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நவுர்றி" அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்து கிச்சனில் வந்து பால் வந்து பொங்குது. இதை பார்த்தோன்னே வந்து கடுப்பாக வராங்க அந்த இடத்துல. நம்ம கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும், நான் போய் என் ஹஸ்பண்டுக்கு டீயை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவ பேப்பரில் படித்த மாதிரியே டீ கொண்டு வந்து கொடுக்குறா, நம்மள இவளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய் பொண்டாட்டி உனக்கா ஆசையாக டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா, நீ என்னடா வேணாங்கிற, இவளை பற்றி உனக்கு தெரியல. என்னங்க நீங்கள் எடுத்துக்கங்க, நான் உங்களோட பொண்டாட்டி தானே, இந்த டீயை குடிச்சிங்கன்னா தெம்பா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க. இதை வந்து கண்மணி ராஜேஷோட அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து தாங்க முடியல. வீரா என்ன தலைகீழாக மாறிட்டாங்கிற மாதிரி யோசிக்கும்போது, அப்படி சொல்லி என் தங்கம், நீ மாறன் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டியா? இதுலேருந்தே எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, டீயை வந்து வாங்குறாங்க. சுற்ற போகுதுங்க, மெல்லமாக சாப்பிடணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓ மேடம் வெளியில் இருக்காங்களா, அதனால தான் இவ்வளோ பவ்யமா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சமைக்கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் இஷ்டம் போல் உனக்கு என்ன சமைக்கணும்னு தோணுதோ அதை சமைக்கணும்னா, இல்லைங்க உங்கள் விருப்பப்படியே நான் சமைக்கணும். வீரா உனக்கு தான் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியும்ல, அந்த மாதிரியே சமைச்சிடணுன்னே கிச்சனுக்கு போயிட்டு தடபுடலாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வீராவை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு கண்மணி வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வீராவை வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, வள்ளி வந்து குடுகுடுன்னு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. கிச்சனுக்கு போனோன்னே, வீரா உன்னை கூப்பிடுறாங்க, அண்ணன் வந்து பேசுமான்னோன்னே, வீரா வந்து வெளியில் வந்து வராங்க கிச்சன்லேருந்து. என்னம்மாம்மா கூப்பிட்டீங்களே, உன்னை நான் என்னம்மா சொன்னேன்? நீ எவ்வளோ புத்திசாலித்தனமான பொண்ணு. என்னை வெறுப்பேற்றணும்னு நினைக்கிறியா? இல்லை நான் சொல்கிறத எதையும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு? இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. "என்ன மாமா? என்ன உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொன்னேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, என் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு, இப்படியெல்லாம் பண்றியா? என் வீட்ல எனக்கு மரியாதை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன். "மாமா, நான் சரியா தான் எல்லாமே செஞ்சேன். அது உங்களுக்கே தெரியும். இத்தன நாளா நீ கரெக்ட்டா செஞ்சம்மா. இப்ப நீ கரெக்ட்டா செய்றியா? எனக்கு தான் பிடிக்காதவளா ஆயிட்டியே. நீ கிச்சன்லலாம் சமைக்கக்கூடாது. உங்க ரூம்லயே வந்து சமைச்சுக்கங்க. என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நீங்கலாம் நிக்கவே கூடாது. மாமா, ஒரு வீட்ல 2 ரூம் இருக்கலாம், 10 ரூம் இருக்கலாம். 10 ரூமுக்கும் தனித்தனியா வந்து பால்கனி எல்லாம் இருக்கலாம். அது வீட்ட பொறுத்து, வசதிய பொறுத்து. ஆனா கிச்சனும் சரி, சாமி ரூமும் சரி, ஒரே இடத்துல மட்டும் தான் இருக்கணும். அந்த ஒரு இடத்த மட்டும் தான் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். சரிங்களா மாமா? எதுக்காக? ஒரே கிச்சன், ஒரே சாமி ரூம்னு இருக்கு. ஏன்னா, குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சமையலறை மட்டும்தான். எத்தனை மருமக வந்தாலும் அவங்க போட்டி போட்டுக்கிட்டு சமைக்கலாம். ஆனா, போட்டி போட்டுக்கிட்டு குடும்பத்த பிரிக்கக்கூடாது. இப்ப கார்த்திக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆச்சுன்னா, இன்னொரு மருமகளும் இந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அவங்கள வந்து தனியா வந்து சமைக்க சொல்லுவீங்களா? இது நியாயப்படி தப்பு. சமையல் அறைங்கிறது ஒண்ணு தான். அதுல தான் நம்ப எல்லாரும் வந்து சமைக்கணும். ஒரே பாத்திரம் தான். அத விட்டுட்டு, நீ சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன். நான் சமைக்கிறத நீங்க சாப்பிடக்கூடாதுன்னுலாம் இது மாரிலாம் பேசாதீங்க மாமா. அதுவும் உங்க வயசுக்கு அழகு இல்ல அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசுறப்ப, என்ன பெரியவரையே வந்து எதிர்த்து பேசுறியா? அவர் சொல்றத கொஞ்சம் கேட்டா தான் என்னங்கிற மாரி சொன்னோனே, வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து சொல்லுவ. இதெல்லாம் நாங்க கேட்கணுமாங்கிற மாரி, அந்த இடத்துல ராஜேஷோட அம்மா வந்து வெளுத்தெடுக்குறாங்க நம்ம வள்ளி. ஆனா பாருண்ணே, எப்ப பார்த்தாலும் வந்து 3வது மனுஷியா இருந்துகிட்டு, இந்த குடும்பத்துல இப்படியெல்லாம் வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ உட்காருறீங்களா? இந்த வீட்ல மூலையில இருக்கீங்களான்னு இருக்கணும். எங்க குடும்பத்தில வந்து மூக்க நுழைச்சு பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோனே, வீரா வந்து ராமச்சந்திரன் மனச வந்து மாத்திட்டாங்க. என்னது மாமாவோட மனசே வந்து வீரா வந்து எப்படி பேசணும்னு நெனச்சாலோ, அது மாரி பேசி மாத்திட்டாங்க.